நீ விசுவாசிக்கிறாயா? ஆயர்களுக்கு அந்த பவர் இருக்குது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உள்ள வரும்போதே உங்க நினைப்பு என்ன இருக்கு? பாஸ்டருக்கெல்லாம் பவர் இருக்காது, ஆவியும் இல்லை, அனலும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க விசுவாசிச்சாதான் அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு. நாங்க அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஆயர்கள். அவ்வளவுதான். உங்களிடம் விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அது நடக்காது. எங்க சித்தப்பா தான் இந்த ப்ரோக்ராம் நேம் லிஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க, நீ எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்க? நான் பேச போறேன். நீ எங்க பேச போற? எனக்கு தெரியாது. நான் தானே நேம் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தேன். இந்த பாரு, நேம் லிஸ்ட பாரு, உன் பேர் எங்க இருக்குது? சித்தப்பா. பிள்ளையோட பேர் கூட தெரியல. இவங்க விசுவாசத்துல பிள்ளைகளை வளர்க்கறாங்களா? முதல்ல பிள்ளைகளோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்தவர் சொன்னாரு, இல்லங்களில் கூடினார்கள். தொடக்க திருச்சபை, ஆதிகால திருச்சபை இல்ல, இல்லங்களில் கூடினார்கள். குடும்ப சூழலில் கூடவில்லை, திருச்சபை சூழலாக மாற்றி அங்கே கூடினார்கள். அழகு அழகு, சூப்பர் சூப்பர். இல்லங்களாக இருந்தாலும் அது திருச்சபை சூழலாக அது மாற்றப்பட்டது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்காக இல்லங்களில் திருச்சபை மக்களாக தான், அந்த திருச்சபை சூழலாக தான் கூடி ஜெபித்தார்கள். அங்கே விடுதலை கிடைத்தது. அப்புறம் சொன்னாரு, சண்டே ஸ்கூல்ல பெற்றோர்கள் காத்திருந்து பிள்ளைகளை அழைச்சிட்டு போறாங்க முடிஞ்ச பிறகு. அப்பமே தெரியுது விசுவாசத்தை கொடுக்கிறது திருச்சபை தான். பழைய ஏற்பாட்டுல திருச்சபையை பற்றி பேச முடியாது, ஆனா குடும்பங்களை பற்றி பேச முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவரை அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தவர். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு குழந்தையை கொடுப்பாரு, நம்பிக்கையோடு இருந்தவர். அவர் விசுவாசத்தை ஒரு செகண்ட்ல ஆட்டங்கான வச்சது குடும்ப சூழல் தான் விசுவாச குறைச்சலை ஏற்படுத்துகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, குடும்பங்கள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அழகு அழகு, சூப்பர் சூப்பர். சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால்தான் திருச்சபை விசுவாசத்தை வளர்க்கிறது, குடும்பங்கள் உணர்ச்சியினால் வீழ்ந்து போகிறது. கணவன் கவலைப்படுவதா? என் கணவன் குழந்தை இல்லாமல் இருப்பதா? என் கணவனை விட்டு நான் இந்த பழத்தை சாப்பிடுவதா? குடும்பத்துல 1000 வேலைகள்ல விசுவாசத்தை வளர்க்கிறதும் ஒரு வேலை. ஆனால் திருச்சபைகளுக்கு முதன்மையான வேலையும் அதுதான், முழுமையான வேலையும் அதுதான், முழு நேர வேலையும் அதுதான். சூப்பர் சூப்பர். அதனால்தான் பவுல் திருச்சபைகளை உருவாக்கிய பின்பு அந்த திருச்சபை எப்படி வளர்கிறது என்று ஒவ்வொரு திருச்சபைக்கும் கடிதத்தை எழுதி கண்காணித்துக் கொண்டே இருந்தார். குடும்பம் அப்படி கண்காணிக்குதான். அவங்களுக்கு யார் ஞான பெற்றோர்னு தெரியுமா? அல்லது இவங்களுக்கு ஞான பெற்றோரா இருந்தவங்களுக்காவது தெரியுமா? அவங்க பைபிள் வாசித்தாங்களா? அவங்க ஜெபம் பண்றாங்களா? அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி போகுது? என்னைக்காவது யாராவது யோசிச்சிருப்பாங்களா? விசுவாசத்துல இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை கொடுத்த ஞான பெற்றோருக்கே அந்த அக்கறை இல்லை. திருச்சபைக்கு மூளைக்கல் கிறிஸ்து, குடும்பத்திற்கு மூளைக்கல்லாக யாரை நிறுத்துகிறோம்? இந்த கோவிட் டைம்ல வீடுகள்ல எல்லாரும் அடைஞ்சு கிடந்தோம், திருச்சபையும் மூடப்பட்டது. ஆனா ஆயர்கள் அமைதியா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைனை பற்றி சில ஆயர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. ஆனாலும் திருச்சபை மக்களுக்காக அதை கற்றுக்கொண்டு ஆன்லைன்ல எப்படி பூட்டிய அறைக்குள் தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி தந்தாரோ அதே போல ஆயர்கள் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உங்க அறைக்குள்ள வந்து காட்சி தந்தாங்களே. பயப்படாதீங்க, இந்த கொரோனாவும் நம்ம விட்டு கடந்து போகும், நீங்கள் மீண்டும் ஆலயத்திற்கு வருவீர்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆயர்கள் இருந்தாங்க. திருச்சபை விசுவாசத்தை வளர்த்தெடுக்கவில்லை என்றால் கிறிஸ்தவ விசுவாசம் பாலஸ்தீன எல்லைக்குள்ளேயே முடங்கி போயிருக்கும். இன்றைக்கு உலகத்தின் பெரும் சமயமாக கிறிஸ்தவம் வளர்ந்திருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த தலைப்பில் பேசி இருக்க மாட்டோம். திருச்சபை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அது கல்வியை கொடுத்ததன் மூலம் மற்றவர்களுக்கும் அது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே குடும்பத்தை விட விசுவாசத்தை பெரிதும் வளர்ப்பது திருச்சபையே.